தமிழகத்தில் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டு துணை முதல்வர் பதவி வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் இது தொடர்பாக மக்களிடம் நமது TN-News-24 சார்பாக கேள்விகள் எழுப்பிய நிலையில் விஜய்க்கு முக்கிய தகவல் ஒன்றை கிறிஸ்தவர் ஒருவர் கொடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியில் விசிக இருந்து கொண்டுதான் திமுகவை திருமாவளவன் தோற்கடித்தார். தற்போது விஜய் பக்கம் இருப்பது வெறும் ஆதாயம் மட்டுமே. திருமாவளவனை கூட வைத்திருப்பது விஜய்க்குத்தான் சிக்கல் என்றும் விசிக அமைச்சர் கூட திருமாவளவன் சொல்லித்தான் செயல்படுகிறார் என பல அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், அருமையான தம்பி விஜய் கிட்ட திருமாவளவனை இந்த உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் சேர்க்காதீங்கன்னு. நீங்களே பார்த்துருப்பீங்க, வந்த ஒரு 5 நாட்களிலேயே அவருக்கு மந்திரி சபை கொடுத்தாங்க. மந்திரி சபையில் அந்த மந்திரி என்னென்ன பண்ணாரு, வன்னி அரசு என்னென்ன பேசி பல குழப்பங்களை மக்களிடையே அவர் கொண்டு வந்தார் என்பது நன்றாக எல்லாருக்கும் தெரியும். தொடர்ந்து திருமாவளவன் எப்படின்னா ஒரு நச்சு பாம்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார், இந்த தாவேகா ஆட்சியையே கலைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விடுவார். இதுதான் நடக்கும். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன், அவருக்கு துணை முதலமைச்சரோ அல்லது மந்திரி சபையோ நீங்கள் மெதுவாக அவரை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸோடு ஒரு இணைப்பு வைத்திருக்கீங்க, பரவாயில்ல. ஆனால் திருமாவளவன் கட்சி உங்கள் கூட இருந்தால் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். திமுக ஆட்சியிலே திமுக இன்று தோல்வி அடைந்ததுக்கு காரணமே திருமாவளவன் தான். கடைசி நேரத்தில் டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்தில் நடந்த வன்முறை, அருமையான ஏர்போர்ட் மூர்த்தியை அடித்து அவருக்கு இதனால் ஒரு பயங்கரமான குண்டார் சட்டத்தில் கொண்டு போய் போகக்கூடிய நிலையில் ஏற்படுத்தியது இதே திருமாவளவன். அதே வண்ணமாக ஹைகோர்ட் எதிர்க்க ஒரு அட்வொகேட்டை தன்னுடைய காரில் மூலமாக மோதி அந்த அட்வொகேட் மேலேயே கடைசியில் ஒரு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு மாற்றி இருக்கின்றார். அதற்கு காரணம் திருமாவளவன். ஆக இந்த 2 நிகழ்ச்சியுமே திமுக கவிழ்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அப்படிதான் இவரை தொடர்ந்து நீங்கள் வைத்து விட்டால் திருமாவளவன் மூலமாக தாவேகாவும் வீட்டுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். வன்னி அரசு ஒரு மந்திரியா இருப்பதற்கு கூட தகுதி இல்லாதவர். ஒருவேளை அந்த மந்திரி நாற்காலில் உட்கார வைக்கும் போது ஒரு மந்திரியை உட்கார வைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் உட்காரட்டுன்றார். அந்த காட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் எது செய்தாலும் யாருடைய காரியமாக செய்வார், திருமாவளவன் சொல்லிதான் எல்லாவற்றையும் செய்வார். தவிர தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுப்பதற்கு அவர் எந்த விதமான தகுதி இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட மந்திரி தாவேகால ஒரு மந்திரி சபையில் இருக்க வேண்டுமா என்று சொல்லி நான் ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். இப்போ நிறைய பேர் சேர்றாங்க, நிறைய கட்சியில். ஒன்றும் இல்லை, இன்றைக்கு கூட அருமையான ஜெகத் ரட்சகனுடைய மகன் சேர்ந்து இருக்கின்றார். திமுகலேருந்து வந்த மாதிரி இருக்கிறாங்க, அண்ணா திமுகலையும் வராங்க. இவங்கெல்லாம் எதுக்காக வராங்க? பாதுகாப்புக்காக வராங்க. தங்கள் மேல் வழக்கு வந்துடக்கூடாது, தாங்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்காக தாவேகாக்குள்ளே வருகின்றார்கள். ஆனால் தாவேகாவில் இருக்கின்ற தலைவர்கள் சாதுத்தியமானவர்கள், ஜாக்கிரதையாக இருப்பார்கள் என்று கட்டாயம் நம்புகின்றேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை, அந்த அதிமுக வந்தாரே முன்னாள் சுகாதார அமைச்சர், அவர் இந்த இணைப்பு விழாவை எப்படி நடத்தினார், எத்தனை கோடியை செலவு பண்ணியிருப்பார். இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட இணைப்பை அவர் செய்திருக்கின்றார். மக்கள் விழித்து கொண்டிருக்கின்றார்கள், முன்பு போல் மக்கள் அல்ல. அதனால தம்பி ஜோசப் விஜய், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். இல்லாவிடில் மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். ஜாக்கிரதை.